மூணாறில் KSRTCயின் இரண்டாவது இரட்டை மாடி பேருந்து சர்வீஸ் தொடங்கப்பட்டது. மூணாறில் பயணிகள் இயற்கை அழகை ரசித்து பயணம் செய்யும் வசதிகளுடன் மூணாறில் 2 மாடி பேருந்துகள் சர்வீஸ் நடத்துகின்றன. மூணாறின் சுற்றுலாவிற்கு புத்துணர்வு கொடுக்கும் விதத்தில் கடந்த வருடம் பிப்ரவரியில் KSRTC மூணார் கொண்டு வந்த ராயல் வியூ டபுள் டக்கர் பேருந்துக்கு நல்ல வரவேற்பு கிடைத்ததோடு இரண்டாவது டபுள் டக்கர் பேருந்து கூட KSRTC மூணாறு கொண்டு வந்துள்ளது. மூணார் டிப்போவிலிருந்து தொடங்கும் சர்வீஸ் கொச்சி தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் தேவிகுளம் கேப் ரோடு ஆணையரங்கள் போன்ற இடங்களுக்கு சென்று திரும்ப டிப்போவிற்கு வரும். புதிய பேருந்தின் சர்வீஸை தேவிகுளம் MLA அட்வொகேட் A. ராஜா துவக்கி வைத்தார். ോടനുബന്ധിച്ച് മൂന്നാറിന്റെ പ്രകൃതി ഭംഗിയെ ആസ്വദിക്കുന്നത് ഇവിടെ എത്തുന്ന വിനോദസഞ്ചാരികൾക്ക് ഒരു പുത്തൻ അനുഭവം നൽകുന്ന രീതിയിലാണ് ഈ രണ്ടാമത്തെ ഡബിൾ ടക്കർ ബസ്സും ഇവിടെ എത്തിയിട്ടുള്ളത്. നേരത്തെ അനുവദിച്ച ബസ്സാണെങ്കിൽ വമ്പൻ ഹിറ്റായി. ഇവിടെ വരുന്ന ഒരാൾ, മൂന്നാറിലേക്ക് എത്തിച്ചേരുന്ന ഒരാൾ ഈ വണ്ടിയിൽ യാത്ര ചെയ്യണം എന്നാണ് ആദ്യം ആഗ്രഹിക്കുന്നത്. അപ്പോൾ കൂടുതൽ ആളുകൾ ഇതിലേക്ക് എത്തിച്ചേരുകയാണ്. അപ്പോൾ ഒരു ബസ് കൂടെ KSRTC അനുവദിച്ച് നൽകിയിട്ടുണ്ട്. ഇതുപോലെ വിനോദസഞ്ചാര മേഖലയിൽ ഇതുപോലുള്ള കാര്യങ്ങളെല്ലാം ചെയ്യുന്നത് നല്ലതാണ്. KSRTCயின் திருவனந்தபுரம் பாப்பனம்கோடு சென்ட்ரல் ஒர்க்ஸில் உருவாக்கப்பட்ட பேருந்து கடந்த தினம் மூணார் டிப்போவிற்கு வந்து சேர்ந்தது. சுற்றுலா பயணிகளுக்கு மூணாரின் இயற்கை அழகை ரசித்து செல்லும் விதத்தில் வசதியுடன் KSRTCயின் டபுள் டக்கர் பேருந்து சர்வீஸ் நடத்துகிறது. காலை 8 மணிக்கும் 11:30 மணிக்கும் மாலை 3 மணிக்கும் புதிய பேருந்தின் நேரம் உள்ளது. காலை 9 மணிக்கும் 12:30 மணிக்கும் மாலை 4 மணிக்கும் தற்போதுள்ள பேருந்து சர்வீஸ் நடத்துகிறது. பேருந்து டிக்கெட்டுகள் ஆன்லைன் வழியாக புக் செய்யலாம். மூணாறில் நடந்த நிகழ்ச்சியில் KSRTC MD PS பிரமோத் சங்கர் பங்கெடுத்தார். பிப்ரவரி 8ஆம் தேதி சர்வீஸ் தொடங்கிய முதல் பேருந்து இதுவரை 1.25 கோடி ரூபாய் வரை வருமானத்தையும் பெற்றுக் கொடுத்துள்ளது. நியூஸ் பியூரோ, மூணார்.